அறையில் குரட்டை விட்டால் அதை அலட்சியம் செய்ய முடியாது. அருகில் இருப்பவர்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் அது இருக்கும். என் கணவர் இரவில் விடும் குரட்டையால் நான் தூக்கத்தை தொலைத்து நிற்கிறேன் என்று விவாகரத்து கேட்டு கோர்ட் படி ஏறிய பெண்களும் உண்டு. இரவில் தூக்கமின்றி தவிப்பவர்கள் பலர் என்றாலும் அருகில் படுப்பவர்கள் அலறி அடித்து கொண்டு ஓடும் அளவுக்கு சத்தமாக குரட்டை விட்டு தூங்குபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. வயதில் மூத்தவர்களுக்கு மட்டும் குரட்டை பிரச்சனை இருந்தது. ஆனால் தற்போது வயது வரம்பு இல்லாமல் எல்லோருக்கும் வரக்கூடிய நோயாக மாறிவிட்டது. தொண்டையில் அதிக சதை வளர்ந்து சுவாச குழாய்க்கு செல்லும் ஆக்சிஜனில் தடை ஏற்படுவதாலும், தூங்கும்போது மூளையால் சுவாசிப்பதை கட்டுப்படுத்த முடியாமல் போவதாலும் நடக்கலாம். இரவில் குரட்டை விடுவது இரத்த அழுத்தம், இதய நோய்கள், மறதி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இரவில் குரட்டை விடுபவர்களுக்கு பகலில் சோர்வான மனநிலையே இருப்பார்கள். மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். எந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்த முடியாமல் போகும். குரட்டை விடுபவர்களுக்கு பகல் பொழுதுகளில் தூக்கம் வரும். இதய நோய்கள் வர அதிக வாய்ப்புள்ளது. இந்த குரட்டையை எப்படி வராமல் தடுப்பதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, உடல் எடையை பரிசோதிக்க வேண்டும். உயரத்திற்கு ஏற்ப உடல் எடை கொண்டு வருவதன் மூலம் குரட்டை விடுவது குறையும். இரண்டாவது, போதை பழக்கம் உள்ளவர்களுக்கு இரவில் தூக்கம் வருவது பெரும் பிரச்சனை. போதை பழக்கத்துக்கு அடிமையாகாது இருந்தால் குரட்டை பழக்கம் குறையும். குப்புறப்படுத்து உறங்குவதாலும் குரட்டை வரலாம். தூங்க போவதற்கு முன் சட்டை பையில் ஒரு டென்னிஸ் பந்தை வைத்து கொண்டு படுக்கலாம். குரட்டை வராமல் தப்பிக்கலாம். முதுகு தரையில் படும்படி படுக்க வேண்டும். குப்புற படுப்பதோ ஒருக்களித்து படுப்பதோ மூச்சு திணறலை ஏற்படுத்தும். அறை மிகவும் சூடாக இருந்தால் தொண்டையில் காற்று புகும்போது நெரிசல் ஏற்பட்டு சுவாசிக்க முடியாமல் குரட்டை விட வாய்ப்பிருக்கிறது. இதனால் அறையை முடிந்த அளவு குளுமையாக வைத்திருக்க வேண்டும். குரட்டைக்கு தூசும் ஒரு காரணமாக இருக்கலாம். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவர்களின் ஆலோசனையுடன் கடைகளில் விற்கும் ஆன்டிஸ்னோரிக் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடலாம். மூச்சு பயிற்சி, யோகா பயிற்சி நல்ல பலனை தரக்கூடியது. உங்கள் அருகில் தூங்குவரிடம் நீங்கள் எவ்வளவு சப்தமாக குரட்டை விடுகிறீர்கள் என்பதை கவனிக்க சொல்ல வேண்டும். ஒருவேளை மிக அதிகமாக பயங்கரமான சத்தத்துடன் குரட்டை விடுகிறீர்கள் என்று தெரிய வந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுக வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.